உங்களுடைய லைன் சினிமோட்டோகிராஃபர், டைரக்டர், ரைட்டர் அண்ட் இப்போது எனக்கு தெரிஞ்ச கலையை நான் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிற தாட்டில் கூட நம்ம சொல்லலாம். தி ஃபிலிம் ஸ்கூல் அப்படிங்கிற ஸ்கூல் உருவாக்குறதுக்கான காரணம் என்ன? இல்லை ஏதாவது நோக்கம் இருக்கா செழியன் சார்? நோக்கம் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ நீங்கள் எவ்வளோ சினிமா எழுதும்போது ஒரு நோக்கம் இருந்துச்சு. என்னென்னா, நான் பார்த்த நல்ல சினிமாக்களை நீங்களும் பாருங்கள் அப்படிங்கிறது தான் அதோட நோக்கம். சரி, எழுதியாச்சு, அந்த கோட்டா முடிஞ்சிச்சு. ஏன்னா தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்க முடியாது. அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணும். அப்போ நான் சினிமாட்டோகிராஃபர் ஆகிறேன், சினிமாட்டோகிராஃபி படங்கள் பண்ணுறேன். நான் இந்த உலக சினிமாக்களில் பார்த்த விஷயங்கள் எல்லாம் சைலண்ட்டாக உள்ள எக்ஸ்பெரிமெண்ட் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த ஷார்ட்டில் எப்படி எடுக்கலாம், அவங்க எப்படி எடுத்திருக்காங்க, இவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னு. அது ஏன்னா அது பாலுமந்திர சார் சொல்லுவார், நீங்கள் கேமரா வச்சுருக்கேங்கிறது தெரியக்கூடாது, சினிமாட்டோகிராஃபி யாரும் ஃபீல் பண்ணக்கூடாது, இந்த பாரு நான் ஷார்ட் வச்சுருக்கேன் பாரு, நீ ஒரு ஷார்ட் வைக்கக்கூடாதுன்னு. அது எனக்கு திருப்பி ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம பண்ணுறதை இப்படி பண்ணுறேன் பாருன்னு காட்டாமல் பல விஷயங்கள்லாம் சினிமாட்டோகிராஃபிக்கில் தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கேன். இப்போது புக்கு எழுதியாச்சு, சினிமாட்டோகிராஃபி பண்ணியாச்சு. அடுத்து ஒரு உலக சினிமா எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் எடுத்து காட்டணும். அப்போ நான் டூலெட்னு ஒரு படத்தை நான் எடுக்கிறேன். அது உலகம் முழுக்க சுற்றுது. ஒரு சினிமா நீங்கள் தமிழில் அப்போல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் பேசலாங்க, எழுதலாங்க, ஆனால் தமிழில் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு நான் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். வேலைக்கு ஆகுங்கிறது மாதிரி தான் ஒரு படத்தை எடுத்தோம். அந்த படம் எல்லாம் போயிட்டு இப்போ ஒரு விஷயத்தை எழுதி உங்களுக்கு சொல்லியாச்சு, படமாக எடுத்தும் காட்டியாச்சு. நான் மட்டுமே அதை செஞ்சுக்கிட்டு இருந்தால் இல்லை, அது ஒரு பெருசாக அதில் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ என்னை மாதிரி இன்னொரு 10 பேர், இன்னொரு 50 பேர், இன்னொரு 100 பேர் வரும்போது அது ஒரு ஆர்கானிக்கான ஒரு டிஸ்கஷனாக அது மாறும். சினிமாவோட தன்மை மாறும். ஒரு ஆர்கானிக் சினிமா இப்போ நமக்கு சொல்கிறோம் அப்படின்னா ஏதாவது 1 2 இருக்குது. இப்போ 2 பேர் 3 பேர் எடுக்கிறாங்க. நான் சொல்கிறேன் 2 பேர் 3 பேர் எடுக்கிறதுனால அது ஒன்றும் நடக்காது. ஏன்னா அந்த பக்கம் 200 பேர் எடுக்கிறாங்க. கமர்ஷியல் சினிமா 200 பேர் எடுக்கிறாங்க, 300 பேர் எடுக்கிறாங்க. நம்ம வெறும் 3 பேர் 4 பேர் தான் எடுக்கிறோம். அப்போ இது ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸாக மாறணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணணும். அப்போ சினிமாங்கிறது நம்ம வெளியில் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அது பெரிய ஒரு கஷ்டமான டாஸ்க்கு அப்படின்னா கஷ்டமான டாஸ்க்கு தான். அதை முறையாக படிச்சுக்கிட்டு முறையாக அதுக்கான டைம் எடுத்து பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயந்தான். மற்றவங்க மாதிரி நான் வந்தேன், என்ன வாய்ப்பு கிடச்சி நான் படம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் கார் ஓட்டுறீங்கன்னா கார் ஓட்டுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் லைசன்ஸ் எடுக்கணும், எல்எல்ஆர் எடுக்கணும், அப்புறம் சந்துக்குள்ளேயே ஓட்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஓட்டினாலும் உங்கள் ரிவர்ஸ் எடுக்க தெரியாது, அப்புறம் ரிவர்ஸ் எடுக்கணும், அப்புறம் மவுண்ட் ரோடில் ஓட்டணும். இப்போ நான் ரொம்ப நாள் கார் ஓட்ட பழகிட்டு நான் பாலத்தை பார்த்தா எனக்கு பயம் வந்து, ஏன்னா பாலத்தில் நின்றுட்டேன்னா கார் பின்னாடி வந்துடும். இந்த மாதிரி சினிமாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பல நுட்பமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பயிற்சியும் ஒரு நேரமும் வேணும். இதை யார் சொல்கிறது அப்படின்னா, இப்போ எனக்கு தெரிஞ்ச எளிமையான சினிமாவை நான் ஷேர் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். அது சொல்லிக் கொடுக்குறோம், கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா யாருக்கும் புத்தர் சொல்கிற மாதிரி யாருக்கும் நீங்கள் எதையும் கற்றுக் கொடுக்க முடியாது. அதோட முதல் இதுவே அதுதான். எதையுமே நீங்கள் யாருக்குமே போதிக்க முடியாது, சொல்லிக் கொடுக்கவே முடியாது. ஏன்னா அவங்களா ஒரு விஷயத்தை உணர்ந்து அதை பண்ணணுங்கிறது. அப்போ ஒரு சிம்பிளான ஒரு சினிமாவை எப்படி நம்ம அணுகணும், எப்படி நம்ம பார்க்கணும், அது எப்படி கையாளணும் அப்படிங்கிறது ரொம்ப குறைந்த செலவில். இப்போ நான் ஈரான் டைரக்டர் மக்மல் பஃப் இங்கே வந்திருக்கும்போது நான் சந்திக்கும் போது அவர் ஒரு ஃபிலிம் ஸ்கூல் வச்சுருக்கேன்னு சொன்னார். அதை பற்றி பேசினேன். அது எனக்கான இன்ஸ்பிரேஷனாக இந்த ஃபிலிம் ஸ்கூலுக்கு மாறுச்சு. அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது உங்கள் படத்தோட பட்ஜெட் என்னன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், எங்கள் படத்தோட இது வரைக்கும் நான் எடுத்த எல்லா படங்களுக்குமான பட்ஜெட் 10 லட்சத்துக்குள்ளே தான். ஆனால் அவர் இன்டர்நேஷ்னல் அக்ளைம்டாக கிட்டத்தட்ட 100 அவார்டுக்கு மேலே வாங்கின பெரிய பெரிய ஃபெஸ்டிவலில் ஜூரியாக கலந்துக்கிட்ட ஒருத்தர், ஈரான் சினிமாவில் முக்கியமான ஒரு ஆளுமை. அவர் சொல்கிறாருன்னா 10 லட்சத்துக்கு மேலே படம் எடுக்கலைன்னு. அப்போ நீங்கள் எவ்வளோ செலவில் படம் எடுப்பீங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு சின்ன படம் எடுக்கிறோன்னா எங்களுக்கு ஒரு 1.5 கோடி 2 கோடி ஆகும். இதுக்கு அவ்வளோ ஆகுதுன்னு கேட்டார். நீங்கள் எத்தனை பேர் இருப்பீங்க ஸ்பாட்டில் நாங்கள் எப்படி ஒரு 60லேருந்து ஒரு 100 பேர் இருப்போம். ஒரு மீடியமான படம்னா, பெரிய படம்னா 200 பேர் கூட இருப்பாங்க. எதுக்கு அவ்வளோ பேருக்கு என்ன வேலை அப்படின்னா அதை நான் விளக்கி நான் சொல்கிறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, எங்களோட க்ரூ மெம்பர்ஸ் ஃபீச்சர் ஃபிலிமுக்கே 8 பேருக்கு மேலே இருந்ததில்லை. கேமராமேனே ஃபோக்கஸ் பண்ணுவார், டைரக்டரே கிளாப் அடிப்பார், நாங்களே கார் ஓட்டுவோம், நாங்களே சமைப்போம். அப்போ இவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயத்த பண்ணணும் சொல்லும்போது நான் சொன்னேன், உங்கள் ஸ்கூலில் நான் சேர்ந்துக்கிறேன் சார் அப்படின்னு. அது சொன்னார். ஸ்கூலுக்கு முன்னாடி சொன்னேன் தெரியுமா, அந்த வெர்னர் ஹெர்சாக்னு ஒரு டைரக்டர், அவர் இதே மாதிரி ஃபிலிம் ஸ்கூல் வச்சுருக்காரு, இவரும் ஃபிலிம் ஸ்கூல் வச்சுருக்காரு. 2 ஃபிலிம் ஸ்கூலுக்குமே அட்ரஸ் இல்லை. ஒரு இடத்துல இது இயங்குதுங்கிறதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லை. ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க. அவர் நான் இப்போ ஈரான்லேருந்து நான் நியூசிலாந்து போகிறேன், இல்லை ரஷ்யாவுக்கு போகிறேன், ஒரு 15 நாள் இருப்பேன் அப்படின்னா 15 நாள் நண்பர்கள் எல்லாம் சேர்றாங்க, சினிமா பற்றி ஒரே சிந்தனை உள்ளவங்கெல்லாம் சேர்றாங்க, அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க.
11ஆவது நாள் வந்து அந்த படத்தை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 15ஆம் நாள் படத்தை எடுத்து முடிச்சிடுறாங்க. அப்போ நான் கேட்டேன், அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அதுதான் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எங்களோட ஒரு 10 பக்கம் 15 பக்கம் தான் எங்கள் ஸ்கிரிப்ட் இருக்கும். ரியல் லைஃபு தான் நாங்கள் வந்து படமாக எடுக்கிறோம். அதனால் பெரிய திருப்பங்கள் ட்விஸ்ட்டுகள்லாம் எங்கள் இதில் இருக்காது. ஆனால் அதுக்குள்ளே ஒரு வாழ்க்கை இருக்கும். அப்போ இந்த மாதிரியான படத்தை நம்ம ஏன் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு முயற்சி வரும்போது, இது இப்போ நான் மட்டுமே செய்கிறது இல்லை நண்பர்கள் மட்டுமே செய்கிறதுங்கிறது பெருசாக ஒன்றும் நடக்காது. இப்போ நமக்கு ஒரு 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 கூட்டம் தேவைப்படுது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, ஒரு பெரிய இன்குலாப் கவிதையில் சொல்லுவார், ரோட்டை நீங்கள் தனியாக கிராஸ் பண்ணிங்கன்னா அது விபத்து, ஆக்சிடெண்ட் ஆகிடும். 50 பேர் கிராஸ் பண்ணிங்கன்னா டிராஃபிக்கெல்லாம் நின்றும், எல்லா பஸ்ஸு வண்டியெல்லாம் நின்றும், மொத்தமாக போகிறாங்க. அந்த மாதிரி இந்த விஷயத்தை ஒரு மொத்தமாக சேர்ந்து ஒரு பெரிய ஒரு இயக்கமாக இதை செய்யும்போது, இண்டிபெண்டன்ட் சினிமா தமிழ்லேருந்து இந்த வருஷம் ஒரு 20 படம் வந்திருக்கு, அடுத்த வருஷம் 40 படம் வந்திருக்கு அப்படின்னு வரும்போது அது ஒரு பெரிய ஒரு பேரலல் மூமெண்ட்டாக மாறுங்கிறது தான் ஒரு. உங்களுடைய தி ஃபிலிம் ஸ்கூல் மூலமாக கிட்டத்தட்ட 5 பேட்ச் பண்ணியிருக்கீங்க. 80க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே வந்திருக்காங்க. பட் இப்போ நீங்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கும்போது கைத்தட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 34 ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மூலிமாவே நீங்கள் வந்து லான்ச் பண்ணுறீங்க. ஒருத்தர் 2 பேர் அப்படிங்கிறதே பெரிய விஷயமா பார்க்குறோம். பட் அந்த 34 ஸ்டூடெண்ட்ஸ் 34 ஃபீச்சர்ஸ் ஃபிலிம்ஸ் வெளியில் வரப்போகுது அப்படிங்கும்போது உங்களுடைய மாணவர்களை நீங்கள் எப்படி தயார்படுத்துகிறீங்க? ஒரு மெழுகுவரியில் ஒரு சுடரை பற்ற வைக்கிறோம்னு வச்சுங்களேன், அதை தாண்டி வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது. உங்களுக்கும் ஒரு கதை இருக்குது, எனக்கு ஒரு கதை இருக்குது, உலகத்தில் எல்லாருக்குமே சொல்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது. அந்த கதையை நான் வந்து சினிமாவாக சொல்லணும்னு அவங்க விருப்பப்படும் போது தான் ஒரு பிரச்சனை வருது. எங்கே வருது? பட்ஜெட்டில் வருது. அப்புறம் பெரிய நடிகர்கள் வேணும்னு வருது, ஒரு தயாரிப்பு நிறுவனம் வேணும்னு வருது, ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், பெரிய கேமரா வேணும், ஒரு பெரிய செட்டப்பாக அது மாறும்போது நம்ம சொல்ல நினைக்க வேண்டிய கதையை சொல்லாமல் பின்தங்கி அப்படி போயிடும். நீங்கள் சினிமா வரலாறை எடுத்து பாருங்கள். கடந்த 120 வருஷம் ஆயிடுச்சுங்கிறாங்க. இந்த 120 வருஷத்தில் சினிமா எடுக்கணும், சினிமாவில் நடிக்கணும், சினிமாவில் பாட்டு எழுதணும், சினிமாவில் கேமரா பண்ணணும்னு எத்தனை லட்சம் பேர் சென்னைக்கு வந்திருப்பாங்க, எத்தனை லட்சம் பேர் திரும்பி போயிருப்பாங்க. அது யோசித்து பார்த்தா, நான் ஊரில் ஒருத்தர் வந்து நாட்டரசங்கோட்டைன்னு ஒரு ஊரில் நாங்கள் கொஞ்ச நாள் இருந்தோம். அங்கே ஒரு பெட்டி கடை இருக்கும். அந்த பெட்டி கடை வச்சிருக்கவர் சொல்லுவார், நான் பாடலாசிரியர் ஆனந்தாப்பா போனேன். அவர் சொல்லி இப்போ இருக்க பாடலாசிரியர் பேரெல்லாம் சொல்லுவார். அவங்கெல்லாம் என் கூட வாய்ப்பு தேடி அலைஞ்சவங்க தான், அவங்கெல்லாம் வந்துட்டாங்க, என்னால் வர முடியல. அவருக்குள்ளே ஒரு வேதனை இருக்கும். வர முடியாததுக்கு திறமையின்மே ஒரு காரணமாக இருக்கலாம், இல்லை திறமை இருந்துமே வர முடியாமல் போகிறதுக்கான காரணங்கள் இருக்கலாம். அப்போ ஏன் இந்த தடை இருக்குது அப்படின்னா, கதை சொல்லும் முறையில் இருக்குது, பட்ஜெட்டில் இருக்குது, தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்குது. தயாரிப்பு நிறுவனங்கிறது பெரிய பெரிய தேட்டர்களுக்கான ப்ராடக்டை தயார் பண்ணி கொடுக்குறவங்க. அது ஒரு இண்டஸ்ட்ரி. ஒரு படத்தை எடுத்து ஒரு 400 காப்பி 500 காப்பி போட்டு அதை எடுத்து பல கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணி பல கோடிகள் எடுக்கக்கூடிய ஒரு தொழில் அது. சினிமாங்கிறது தொழில் மட்டுமே இல்லை, அதில் ஒரு ஆர்ட்டும் இருக்குது. ஆனால் ஆர்ட் சினிமா நம்ம சொல்கிறது எல்லாமே வணிக சினிமா தான். ஏன்னா சினிமான்னு எடுக்கும்போது ஒரு பணம் உள்ளே வருது, 5 லட்சமோ 10 லட்சமோ உள்ளே வருது. திருப்பி அந்த பணத்தை நீங்கள் அவார்டு வாங்கும்போது ஒரு பணமாக தான் அதை கொடுக்குறாங்க. அப்போ பணம் கொடுத்து பணம் வாங்கக்கூடிய ஒரு கலையாக தான் அது இருக்குது. அப்போ எனக்குள்ளே ஒரு சிம்பிளான ஒரு கதை இருக்குது, அந்த கதையை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு கேமராமேன் கிடைக்கல, அவர் பெரிய சம்பளம் கேட்குறாரு, ஒரு மியூசிக் டைரக்டர் கிடைக்கலன்னு நிலை இல்லாமல் டிஜிட்டல் வந்தோன்னா அது லிபரலைஸ் ஆகுது. ஒரு இதுக்கு ஒரு சேனல் வச்சுருக்கேன், அதுக்கு ஒரு சேனல் வச்சுருக்கேன். இப்போ சேனலுங்கிறது எவ்வளோ லிபரலைஸ் ஆகி எவ்வளோ ஒரு பொதுவான இடத்துக்கு வந்துச்சு பாருங்கள். ஆனால் சினிமா ஏன் வரல அப்படின்னா, இன்னும் அந்த இடத்துல நம்ம நிற்கிறோம், அதை தாண்டி வரல. ஏன் நம்ம சினிமாவை ஏன் கதையாக சொல்ல முடியாது அப்படின்னா, அந்த பட்ஜெட்டுங்கிற ஒரு விஷயம் தான் வருது. அப்போ சார் உங்கள் செல்ஃபோன் எடுங்க, செல்ஃபோன் ஒரு கேமரா இருக்குது, நீங்கள் லாக்கெல்லாம் எடுக்கிறீங்கள, நீங்கள் எடுத்து யூடியூப்பில் போடுறீங்கள, அது மாதிரி ஒரு சினிமாவை எடுங்க. ஏன் முடியாது? இப்போ வந்து செல்ஃபோன்லேயே நல்ல குவாலிட்டியான கேமராஸ் எல்லாம் வந்துடுச்சு, நீங்களே பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் 4 பேர் சேருங்க, நீங்கள் என்ன கதை சொல்லணும்னு நினச்சிங்க அந்த கதையை சொல்லுங்கள். அது தப்பாக இருக்குது, சரியாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இல்லை, அதெல்லாம் அப்புறம். ஆனால் நான் நினச்ச கதையை நான் சொல்லிட்டேன். இப்போ நான் ஒரு கவிதை எழுதுன்னு நினைக்கிறேன், அந்த கவிதையை முன்னாடி நான் பத்திரிகைகளுக்கு அனுப்பேன், பத்திரிகையில் பிரசுரம் ஆகாது. இப்போ என் கவிதை ஃபேஸ்புக்கில் நான் எழுத முடியும். நான் ஒரு கதை எழுதுகிறேன், அந்த கதை இப்போ வந்து நான் ஒரு நினச்சேன்னா பிஓடின்னு ஒன்று வந்துருச்சு, பிரிண்ட் ஆன் டிமாண்டுன்னு. முன்னாடி ஒரு புத்தகம் அடிக்கணும்னா 1200 காப்பி அடித்தா தான் அது புத்தகம். இப்போ 10 காப்பி அடிக்கலாம், ஒரு காப்பி கூட அடிக்கலாம். நான் புத்தகம் போடணும்னு நினச்சேன்னா ஒரே ஒரு காப்பி நான் கவிதை எழுதி நான் ஒரே ஒரு காப்பி புத்தகம் பிரிண்ட் பண்ணக்கூடிய இடம் வந்துச்சு. ஆனால் அது சினிமாவுக்கு மட்டும் ஏன் வரலைன்னா இங்கே தான் நம்ம தேங்கிறோம். தேங்குறது எங்கே தேங்குறோம் அப்படின்னா, அவங்க சினிமா பார்த்து ஒரு பெரிய பயம் இருக்குது. ஐயோ அது பிரம்மாண்டம், சாமானியமான நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் போக முடியாது அப்படின்னு இல்லை. அப்போ எது அதை உங்களை தடுக்குதுன்னா, பட்ஜெட்டு தான் உங்களுக்கு தடுக்குது. அந்த பட்ஜெட்டை நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், சினிமாவை நீங்கள் எடுத்துட முடியும். இப்போ இது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறதில்ல. இப்போ நான் அவ்வளோ இன்னொரு 5 நிமிஷம் பேசினா நீங்களே ஒரு படம் எடுக்கணுங்கிற ஒரு விருப்பம் உங்களுக்கு வந்துடும். இருக்க கதையை நம்ம பண்ணிடலாமே அப்படின்னு. ஏன்னா அந்த பிரம்மாண்டத்தை நீங்கள் அழிச்சிருங்க, பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸை அழிச்சிருங்க. சிம்பிளாக உங்கள் செல்ஃபோனை வச்சுக்கிறீங்க, கூட உங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிறீங்க.
ப்ராப்பராக ஒரு கதைனா என்ன, அது எப்படி இருக்குன்னு படிங்க. டெக்னிக்கலாக அதை எப்படி செய்யணுங்கிறத கற்றுக்குங்க. அவ்வளோதான் சினிமா. இப்படி நீங்க ஒரு நோக்கத்தோட உங்களுடைய ட்ராவல் போய்க்கிட்டு இருக்கும்போது, செழியன் சார் வந்து வணிக ரீதியா வெளியாகக்கூடிய சினிமாவை எதிர்க்கிறாரோ அப்படின்னு சில விமர்சனங்களும் வருது. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஃபிலிம் இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு பெரிய மான்ஸ்டர் அது. பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி. அதை எதுக்கணுங்கிறது ஒருத்தர் சொன்னார், நான் அதை வந்து நான் மாற்றிடுவேன்னு சொன்னார்னா, அது மாதிரி காமெடி எதுவுமே கிடையாது. ஏன்னா அதை நீங்கள் எதுக்கவே முடியாது. அது இயங்குறதுனால தான் இந்த மாதிரி சின்ன சினிமாக்கள் இயங்குது. ஏன்னா நீங்கள் வீட்டில் வந்து ஒரு அப்பா வந்து ஒரு பெரிய மீசை வச்சுருக்காருன்னா, அந்த வீட்டில் இருக்க குழந்தை ஒரு பென்சிலில் மீசையை போட்டு காட்டுதில்ல, அதுதான் அந்த அங்கே மீசை இருக்கிறதுனால அந்த மீசையை வரைய முடியுது. அப்போ அந்த பிரம்மாண்டங்கிறது தேவை. அது இண்டஸ்ட்ரி. அது இண்டஸ்ட்ரி இயங்கினா தான் சினிமாவை நம்பி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு 1,00,000 பேர் வந்து இயங்க முடியும். அதனால் அதுக்கு எதிருங்கிறது கிடையாது. அதுக்கு ஆறுதலாக அல்லது அதுக்கு நான் அன்றைக்கி மீட்டிங்கோடு நான் சொன்னது தான் என்னென்னா, இப்போ சென்னையில் வந்து நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டணும்னு வச்சுக்கோங்க. ஒரு 200 வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு தொகுப்பு வீடுகள் நீங்கள் கட்டணும் அப்படின்னா, அந்த சிஎம்டிஏ ரூல் படி அந்த வீடுகளுக்கு பக்கத்திலேயே ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பூங்காவும் அமைக்கணும். இது வந்து அரசு விதி. எதுக்கு பூங்கா அமைக்கணும்? நீங்கள் 24 நேரம் ஏசிலே 24 நேரம் கட்டடத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு விதமான மனத்தாழ்ச்சிக்கு நீங்கள் டிப்ரெஷனுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. அப்போ நீங்கள் வாங்க, வெளியில் வாங்க, அந்த பார்க்கில் வந்து புல்வெளியில் உட்காருங்க, அந்த குழந்தைகள் விளையாடுறத பாருங்கள், அந்த மரம் எப்படி பூக்குதுன்னு பாருங்கள். 10 நிமிஷம் இருங்க, 24 நேரம் இங்கே உட்கார முடியாது. திருப்பி வீட்டுக்குள்ளே போயிடுங்க, உங்கள் வேலையில் பாருங்கள். அப்போ ஒரு சின்ன ஒரு மாற்றுன்னு நம்ம சொல்கிறோம்ல, சின்ன ஒரு டைவர்ஷன் நம்ம சொல்கிறோம்ல, அந்த டைவர்ஷன் தான் இது. சினிமானா பெரிய பிரம்மாண்டங்கள் நீங்கள் ஒட்டுங்க. நீங்கள் அதில் போஸ்டருக்கு ஆகிற செலவு கூட தேவையில்லை. இந்த படம் எடுக்கிறது ஒரு புல் வளர்க்குறதுக்கு என்ன செலவாகும் பாருங்கள். ஒரு பெரிய கட்டடம் கட்டுறதுக்கு கோடிகள் வேணும். ஆனால் பூங்கா அமைக்கிறதுக்கு சில ஆயிரங்கள் லட்சங்கள் போதும். வெறும் மரங்கள் நட போகிறீங்க, புல்வெளி வைக்க போகிறீங்க. அதனால் அது எதிருங்கிறது அது எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா எதிர் கிடையாது. ஏன்னா அது செழிப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒருத்தர் உடம்பு நல்லா இல்லை அப்படின்னா டாக்டர் என்ன சொல்கிறாரு, பார்க்கில் போய் நடங்க. எதுக்கு நடக்க சொல்கிறாரு? அவர் பெரிய கோடீஸ்வரராக இருக்கலாம், பெரிய பணக்காரராக இருக்கலாம். அந்த இயற்கையோடு இணைந்து நீங்கள் போகக்கூடிய ஒரு தேவை நமக்கு லைஃப்பில் இருக்குது. இப்போ சினிமாவில் இயற்கையோடு சேர்ந்து போகக்கூடிய ஒரு தேவை இருக்குது. இப்போ 24 லைவ்ஸ் பெர் செகண்ட்னு சொல்லுவாங்க. 24 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட். அது வந்து 24 லைவ்ஸ் பெர் செகண்ட்னு ஒரு பொய்ட்டிக்காக சொல்லுவாங்க. 24 லைவ்ஸ் பெர் செகண்டும் இருக்குது, 24 ட்ரூத் பெர் செகண்டும் இருக்குது. அதான் நான் சொல்கிற சினிமா. ஓகே. செழியன் சார் வந்து டூலெட் வந்து 2017 வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த டைமே நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, என்னுடைய அடுத்த ஸ்டோரி என்கிட்ட தயாராக இருக்குது, வேர்ல்டு லெவலில் வந்து அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கேப் கூட ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன் அந்த ஸ்டோரியை எந்த விஷயம் தடுக்குது? ஏன் அதுக்கான வேலைகள் நீங்கள் முன்னெடுக்கலையா? அதுக்கான வேலைகள் பாதிக்கு மேலே முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு கவிதை புத்தகம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. கவிதை புத்தகம் எழுதுறதுக்கு ஒரு 3 மாதம் அல்லது 6 மாதம். இல்லை ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி ஒரு நாவல் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு 3 வருஷம் 4 வருஷம் ஆகும். அதில் ஒரு பெரிய ஒரு டாஸ்க்கை நம்ம நிறைவேற்றணும்னு நினைக்கும்போது அதுக்கான ஒரு டைம் நம்ம எடுத்துக்கணும். இப்போ டால்ஸ்டாய் வந்து நாவல் எழுதுறாரு அப்படின்னா, அவர் எழுதி அடுத்த வருஷம் இன்னொரு நாவல் எழுதலை, அதுக்கான பெரிய டைம் எடுத்துருக்காரு. அது மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை பண்ணும்போது பண்ணிடுவோம். ஆனால் அதுக்கிடையில் நான் பல வேலைகள் பண்ணியிருக்கேன், படமாகவே பண்ணியிருக்கேன். அதுக்கான முறையான அறிவிப்புகள் விரைவில் வரும். சமீபத்தில் நீங்கள் டெப்டி சிஎம்மை வந்து மீட் பண்ணீங்க. சில கோரிக்கைகள் வேர்ல்டு சினிமா தொடர்பாக நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அவரும் உங்களை அப்ரிஷியேட் வந்து பண்ணியிருக்காரு. உங்களுக்கான கான்வர்சேஷன் என்ன போச்சு? என்ன மாதிரியான கோரிக்கைகள் வச்சிங்க சார்? கோரிக்கைகள் சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. நான் என்னென்னா, இப்போ கேரளா அரசு வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சின்ன படங்கள்லேயும் சொல்ல தேவை, இது மாதிரி படங்கள். இப்போ உதாரணத்துக்கு வந்து டைரக்டர்ஸ்ன்னு சொல்லும்போது ஃபீமேல் டைரக்டர்னு சொன்னால் கோவப்படுவாங்க கண்டிப்பாக. என்ன டைரக்டர், என்ன ஃபீமேல் டைரக்டர், மேல் டைரக்டர், அது மாதிரி படங்கள் என்ன சின்ன படங்கள், பெரிய படங்கள், இந்த மாதிரி படங்கள், அதாவது தன்முயற்சி படங்கள்னு வச்சுக்கலாம், இண்டிபெண்டன்ட் சினிமா. இந்த தன்முயற்சி படங்களை எடுக்கும்போது ஒருத்தர் வந்து அவரோட பணத்தை போட்டு தான் எடுக்கிறார். இப்போ நான் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா, என் பணத்தை வச்சா நான் வீடு கட்டணும், உங்கள் பணத்தை வாங்கி நான் வீடு கட்டக்கூடாது. அது நினைக்கிறதே தப்பு. அப்போ இண்டிபெண்டன்ட் சினிமா என்பது அவரோட உழைப்பில் வரக்கூடிய பணத்தை வச்சு அவர் ஒரு படம் எடுக்கிறார். இந்த படத்துக்கு இப்போ கேரளா மாதிரியான அரசாங்கங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க ஃபண்ட் பண்ணுறாங்க. இந்த படம் வந்து கதையை படிக்கிறாங்க, இந்த படத்துக்கு பட்ஜெட் 10 லட்சம் அப்படின்னா 10 லட்சம் நாங்களே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தை எங்கே திரையிடணும் அப்படின்னா, அரசாங்கமே வந்து ஊர்களில், அந்தந்த ஊர்களில் சின்ன சின்ன ஒரு 50 சீட்டு, 70 சீட்டு, 100 சீட்டுகள் கூட சின்ன சின்ன ஒரு கண்டெய்னர் தேட்டர் மாதிரி சின்ன சின்ன தேட்டர்ஸ் கட்டுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பேருந்து நிலையத்துக்கு அருகில், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் மக்கள் காத்திருப்பாங்கல்ல, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம், நைட்டு பஸ்ஸை விட்டவங்க, இந்த மாதிரி இவங்களுக்கான ஒரு ஹப்பு மாதிரி உருவாக்குறாங்க. அப்போ இந்த படங்களை பார்க்கக்கூடியதுக்கான ஒரு தேவை உருவாகுது. அப்புறம் கேரளா அரசு அவங்களே ஓடிடி வச்சுருக்காங்க சொந்தமாக. இந்த மாதிரி சின்ன படங்கள் எங்கேயுமே வரலையா, ஓடிடியில் போடு
பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள் அப்படின்னு. இப்போ நம்ம படங்கள் எடுத்திங்கன்னா ஓடிடிக்கு நீங்கள் கொடுக்க முடியாது. ஏன்னா அது பெரிய நடிகர்கள் இருந்தால் தான் போகும். அதாவது பெருசாக தேட்டரில் ஓடிடணும். இந்த மாதிரி படங்கள் தேட்டருக்கு வர்றதே போராட்டம், வந்து ஓடுறதுங்கிறது அதை விட பெரிய போராட்டம். அப்போ ஆனால் இதை நான் பார்க்கணுன்னு நினைக்கும்போது இப்போ நீங்கள் அது யூடியூப்பில் கூட ரிலீஸ் பண்ணலாம், அல்லது அரசாங்கம் ஒரு ஓடிடி வச்சுருந்தா ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாம். ஸோ இது சம்மந்தமான விஷயங்களை கோரிக்கைகளை நான் சொன்னேன். அவர் உடனே அதுக்கான அரசு அதிகாரிகளை கூப்பிட்டு அது என்ன சொல்கிறாரு, ஏதோ முக்கியமாக இருக்குது, என்னென்னு கேளுங்கன்னு சொன்னாலும் அவங்களும் கேட்டாங்க. அவங்களுக்கு நான் கோரிக்கையாக நான் சொல்லியிருக்கேன். அது ஒரு எழுத்து வடிவத்துக்கு வந்து ஒரு ப்ராஜெக்டாக வந்து கொடுக்கக்கூடிய தேவைகள் விரைவில் வரும்போது அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இதை தாண்டி இப்போ அரசு வந்து மானியம் கொடுக்குது, சின்ன படங்களுக்கு மானியம் கொடுக்குது. நான் சொன்னது மானியம் மட்டுமே, அதை தாண்டி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொன்னேன். கூடிய விரைவில் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. சில்லியன் சார், அதாவது நீங்களும் ஊர் சைட்லேருந்து தான் சென்னைக்கு வந்திருப்பீங்க. அதே மாதிரி நிறைய பேர் சினிமா அப்படிங்கிற ஒரு மோகமாக இருக்கலாம், அந்த வேர்ல்டுக்குள்ளே நம்ம போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கலாம். அந்த மாதிரி சென்னைக்கு வந்து சில பேர் சக்ஸஸ் ஆகலாம், ஆகாமலும் இருக்கலாம், ஆகிறதுக்கு தயாராகிட்டும் இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இல்லை அப்படி இருக்கக்கூடிய இயக்குனர் சமுதாயங்களுக்கு செல்லியன் சார் ஒரு சில அட்வைஸ் கொடுக்குறாரு அப்படின்னா என்ன கொடுப்பீங்க சார்? நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு வேலையை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும், ஒரு டீ கடை நீங்கள் ஆரம்பிக்கிறதா இருந்தால் கூட அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸும் உங்களுக்கு தெரியணும். இது எப்போ எங்கே பால் வாங்கணும், எங்கே டீ போடணும், அதில் எவ்வளோ இனிப்பு போடணும், இந்த மாதிரி விஷயங்கள் தெரியணும். ஆனால் சினிமா மட்டும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இப்போ எங்கள் ஊருக்கு நான் போயிருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், தம்பி செல்லியா அந்த அவனை கூட்டிகிட்டு போப்பா, 10ஆம் கிளாஸ் தான் படித்தேன், படிப்பும் ஏற மாட்டேங்குது, ஒரு தொழில் வச்சு கொடுத்தேன், தொழிலும் வர மாட்டேங்குது, என்ன செஞ்சாலும் விளங்க மாட்டேங்கிறேன், அவனை சினிமாவை கூட்டிகிட்டு போன்னு சொன்னார். நான் விளங்காதெல்லாம் இருக்கிறது தான் இடம் சினிமான்னு உங்களுக்கு யார் சொன்னது? அதுக்கான ஒரு முறையான படிப்பு இருக்கணும் முதல்ல. அது நீங்கள் எங்கே வேணாலும் படிங்க, புத்தகத்தின் மூலமாக படிங்க, எது மூலமாகவும் படிங்க. ஆனால் சினிமாங்கிறது என்ன, ஒரு ஷாட்டுங்கிறது என்ன, ஒரு ஷாட்டுக்கு அப்புறம் இன்னொரு ஷாட்டு ஏன் வருது, இந்த ஷாட்டு அந்த ஷாட்டு ஏன் சேருது அல்லது ஏன் சேர மாட்டேங்குது, கதைனா என்ன, எந்த இடத்துல அந்த கதையை பார்க்கும்போது எந்த இடத்துல அந்த கண் கலங்குது, எந்த இடத்துல சிரிப்பு வருது, ஏன் சிரிப்பு வருது, ஏன் கண் கலங்குது, ஒரு கதைங்கிறது ஒரு கிராஜுவலாக மூவ் பண்ணுது, எப்படி மூவ் ஆகுது, ஒரு மனிதன் அப்படின்னா இயங்கணும், அந்த மாதிரி சினிமாங்கிறது இயங்கணும். இயங்குறதுங்கிறது அது வந்து ஒரு ஃபார்வர்ட் மோஷனு, ஆரம்பித்த இடத்துலேருந்து அப்படி மேல் நோக்கி போயிட்டே இருக்கணும், அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கிறது இல்லை. அப்போ இது எப்படி இந்த சினிமாங்கிறது எப்படி இயங்குது, எப்படி மேல் நோக்கி நகருது, எந்த இடத்துல நம்மளை தொடுது, எந்த இடத்துல நமக்கு பிடிக்குது, இல்லை எந்த இடத்துல நமக்கு பிடிக்கல, எந்த இடத்துல நம்ம கண் கலங்குது, எந்த இடத்துல சிரிக்க வைக்குதுங்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குல்ல, அதுக்குள்ளே ஒரு மெக்கானிசம் இருக்குது, ஒரு இன்ஜினியரிங் இருக்குது. இப்போ நான் உங்களை சிரிக்க வைக்கிறதோ உங்களை அழுக வைக்கிறதோங்கிறதோ அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் நான் ஒரு 200 சினிமா நான் பார்த்துட்டேன், இல்லை நான் 10 வருஷம் நான் சினிமாவில் வேலை செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற தகுதி மட்டுமே இதுக்கு போதாதுங்கிறத நம்ம உணர்ந்துக்கிறணும். எப்படி முன்னாடி இப்போ நான் ஃபிலிமில் படம் எடுத்தேன், இப்போ ஃபிலிமில் தான் படம் எடுப்பேன் நான் சொன்னேன்னா எப்படி சிரிப்பாங்களோ, அதை மாதிரி நான் எனக்கு சினிமாவில் ஒரு அனுபவம் இருக்குங்கிறது வந்து வெறுமனே ஒர்க் பண்ண அனுபவம் மட்டும் இல்லை, அதை வந்து திரைக்கதையை புரிஞ்சுக்கிறக்கூடிய அனுபவமும் திரைக்கதை எழுதக்கூடிய அனுபவமும் இருக்கணும். அப்புறம் இப்போ நம்ம படங்கள் ஏன் வந்து சரியாக போக மாட்டேங்குது அப்படின்னா, ஒரு படத்தோட ஸ்பைன் முதுகெலும்புங்கிறது என்னென்னா அதோட திரைக்கதை தான். நீங்கள் யாராக வேணாலும் இருங்க, எவ்வளோ பெரிய நடிகராக இருங்க, எவ்வளோ பெரிய இயக்குனராக இருங்க, எவ்வளோ பெரிய தயாரிப்பாளராக இருங்க, உங்கள் திரைக்கதை சரியாக இல்லைன்னா படம் வந்து போகாது. அகிரா குரோசாவான்னு ஒரு ஜப்பான் டைரக்டர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, மோசமான திரைக்கதையை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல டைரக்டர் கூட படம் எடுக்க முடியாது, நல்ல படத்தை. ஆனால் ஒரு நல்ல திரைக்கதையை வச்சுக்கிட்டு ஒரு மோசமான டைரக்டர் கூட நல்ல படத்தை எடுத்துடலாங்கிறார். அப்போ என்னென்னா அது உங்களை டைரக்ட் பண்ணும். இப்போ இந்த மாதிரி நம்ம சினிமா நான் பார்த்துருக்கேங்க, 1000 சினிமா நான் பார்த்துருக்கேங்க, என்கிட்ட கதை இருக்குங்க, என் பையனை வச்சு எடுங்க அப்படின்னு வர்றாங்கல்ல, அது என்னென்னா நீங்கள் வாங்க வரக்கூடாதுன்னு சொல்லலை, அந்த சினிமாவோட அடிப்படைகள், அதோட மெக்கானிசம், அதோட இன்ஜினியரிங் இருக்குல்ல, அந்த இன்ஜினியரிங்கை கற்றுக்கிட்டு அப்புறம் நீங்கள் படம் எடுங்க. அப்போது நீங்கள் தோற்றாலும் ஏன் தோற்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஜெயித்தாலும் நீங்கள் ஏன் ஜெயிச்சிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஜெயித்தா ஏன் ஜெயிச்சேன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, தோற்றாலும் ஏன் ஜெயிச்சேன்னு தெரிய மாட்டேங்குதுன்னா அது ஒரு மிஸ்ட்ரியாக மாறுது. அப்படி இல்லை. இப்போ நீங்கள் கிரிக்கெட்டில் வந்து டெண்டுல்கர் வந்து ஒரு 4 அடிக்கிறாருன்னு வச்சுங்களேன், ஒரு கவர் ட்ரைவ் இப்படி அடிக்கிறாருன்னா அடிக்கிறாரு, கரெக்டாக பிளான் பண்ணி அதே இடத்துக்கு அந்த பந்து போகுது. இப்போ நான் போய் விளையாடுறேன்னு வச்சுக்கோங்க, நானும் பேட்டை சுற்றுறேன், அதே மாதிரி பட்டு பந்து போகுது. இப்போ எல்லோரும் கைதட்டுறாங்க, ஒரு தான் பெரிய வின்னர் அப்படின்னு. இப்போ டெண்டுல்கர் வந்து அடுத்த பால் போட்டு அதே மாதிரி அடிக்கணும் அவர் அடிப்பார், ஆனால் என்னையும் அதே மாதிரி அடிக்கணும் அடிக்க தெரியும். அதை குருட்டாமுக்குள்ளே சுற்றினே அது போயிடுச்சு. இதுதான் இங்கே நடக்குது. அப்போ நீங்கள் முறையாக நீங்கள் எதுக்காக தோக்குறீங்க, எதுக்காக ஜெயிக்கிறீங்க, எப்படி நீங்கள் தோக்குறீங்க, எப்படி நம்ம ஜெயிக்கிறீங்கிறது அந்த இன்ஜினியரிங் இருக்குல்ல, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு மேலே ஜெயிக்கிறது தோக்குறது அப்புறம். ஆனால் நான் விரும்பின மாதிரி ஒரு படத்தை எடுத்தேன், நான் டூலெட் எடுத்தேன்னா நான் விரும்பினது மாதிரி ஒரு படத்தை எடுத்தேன், அது பெரிய சக்ஸஸ் ஆகுது ஆகலைங்கிறது அப்புறம். இப்போ பாலுமந்திர சார் சொன்னதான், உங்களுக்கு விரும்புகிற மாதிரி ஒரு படத்தை நீங்கள் எடுங்க,
அது எல்லாரும் விரும்புகிற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் விரும்புகிற மாதிரி எடுக்க நீங்கள் ஒரு படம் எடுத்திங்கன்னா அது யாருக்குமே பிடிக்காது. அதாவது இதை பார்க்குற எல்லாருக்குமே எப்படின்னா இண்டிபெண்ட்டாக நம்மளாலையும் ஃபில்ம் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உந்துகோலாக இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய ரைட்டிங்லேயும் உங்களுடைய டைரக்ஷன்லேயும் உங்களுடைய சினிமோட்டோகிராஃபிலையும் நிறைய திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் ஆகணும். 34 அடுத்தடுத்து 304 மாறணும், 3004 மாறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. தொடர்ந்து உங்களுடைய திரைப்பயணம் தொடரட்டும் சார். வாழ்த்துக்கள். நன்றி.